Tamil Junior February 2010. Get ready. 10 seconds. 5 seconds. Start. தலைவர் அவர்களே, நிதி அமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கும் வரவு செலவு திட்டத்தை ஆதரித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்ல அனுமதி கொடுத்ததற்கு உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் சென்ற திட்டங்களில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த 5 ஆண்டு திட்டத்தில் இந்த ஆண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு அறிக்கையை தயாரித்து அதை நாம் நிறைவேற்றும் நிலைமையிலே இருக்கிறோம். சென்ற 5 ஆண்டு திட்டங்களில் ஏற்பட்டுள்ள சாதனைகளை பார்க்கும்போது விவசாய துறையில் நாம் மிகவும் முன்னேறியிருப்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் நமக்கு வேண்டிய செயற்கை உரங்கள் போதவில்லை என்பதால் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு உற்பத்தி அதிகரிக்கவில்லை என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். சென்ற 10 ஆண்டுகளில் பருவமழை தவறி இருப்பதால் நம்முடைய மாநிலத்தில் வறண்ட பிரதேசங்களில் புஞ்சை தானியங்கள் உற்பத்தி செய்யப்படவில்லை. அந்த பொருள்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருந்தால் நாம் அடைய எண்ணியிருந்த அளவுக்கு அதிகமாகவே உற்பத்தி ஆகியிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. பருவமழை தவறியதால் நஞ்சை பயிரிலும் அதிக உற்பத்தியை காண முடியவில்லை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். பருவமழை தவறினாலும் சில நேரங்களில் பெய்யும் மழையை பயன்படுத்தி உணவு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய திட்டங்களை தீட்ட நமது அரசு தவறவில்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதிகமான கிணறுகளை வெட்டி அந்த கிணறுகள் மூலம் தண்ணீரை இறைத்து பாய்ச்சும் வசதிகளை அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. பல இடங்களில் புதிய கிணறுகளை வெட்டி வருகிற சமயத்தில் ஊற்று நீரானது தரை மட்டத்திலிருந்து அதிக ஆழத்திற்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. ஆகவே பருவமழை தவறியதன் காரணமாகவும் அதிகமாக கிணறுகள் வெட்டுவதன் காரணமாகவும் கிணறுகள் வெட்டினாலும் அவற்றின் மூலம் பாசன வசதி குறைந்த அளவுக்குத்தான் கிடைத்து வருகிறது. மேலும் மேடு பள்ளத்தாக்குகள் நிறைந்த இடங்களில் மழை தண்ணீர் பூமியில் தங்காமல் சிறு சிறு ஓடைகள் வழியாக சென்று ஆற்றிலே விழுகிறது. சிறிய தடுப்பு அணைகளை கட்டி இந்த தண்ணீரை தேக்கினால் அதிகமாக கிணறுகள் வெட்டினாலும் கிணறு ஊற்று மேலே இருந்து அதிக நன்மையை கொடுக்குமென்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த திட்டத்தினை நிறைவேற்ற அரசு பரிசீலிக்கலாம். திருச்சி ரங்கா கூட்டமைப்பிடமிருந்து காரைக்குடி சீனிவாசா கூட்டமைப்புக்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், தங்கள் கடிதம் கிடைத்தது.
தாங்கள் எங்களிடம் சில சரக்குகளை அனுப்புமாறு கோரியுள்ளதற்கு நன்றி. ஆனால் தாங்கள் கோரியுள்ளபடி அவற்றை உடனடியாக அனுப்பி வைக்க இயலாமைக்கு வருந்துகிறோம். இதர வாடிக்கையாளர்களுடைய கோரிக்கைகள் நிலுவையில் உள்ளன. மேலும் எதிர்பாராத காரணங்களால் எங்களுடைய தொழிற்சாலையில் உற்பத்தி சென்ற மாதம் 2 வாரங்கள் பாதிக்கப்பட்டும் இப்பொழுது உற்பத்தி துவங்கி மிகவும் மும்மரமாக பணி நடந்து வருகிறது. எனவே தாங்கள் கோரியுள்ள சரக்குகளை இன்னும் 2 வாரங்களுக்குள் உறுதியாக அனுப்பி வைக்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். எதிர்பாராத காரணங்களால் ஏற்பட்டுள்ள காலதாமதத்தை பொறுத்து கொள்ளுமாறு வேண்டுகிறோம். இனிமேல் இவ்வாறு நேரிடாமல் பார்த்து கொள்ளுகிறோம். எப்பொழுதும் போல் எங்கள் பணி தொடரும். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.